மகர ராசிக்கு சகாய சனி வரப்போகுது. உங்களோட பேச்சு இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். உங்களோட குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ரொம்ப பிரகாசமா தெரிய போறீங்க அடுத்து ஒரு 2.5 வருஷம். அவர் இப்ப சகாய சனியில வர இருக்காரு. கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும். கரியர்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்கும். செவ்வாய், சூரியன், புதன், ராகுவோட இணைவுல இருக்காரு. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. மகர ராசிக்கு சகாய சனி வரப்போகுது. மகர ராசிக்கு எந்தெந்த மாதிரி பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம மகர ராசியில 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் என்ன பலன் பார்க்கலாம். அவிட்டம், திருவோணம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்களுமே மகர ராசியில இருக்குங்க. இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குமே நிறைய நல்ல பலன்களை சனி பகவான் செய்யறாரு. ஏன்னா உங்க ராசியில இருந்து 3ஆம் வீட்டுக்கு போறாரு. 3 அப்படின்றது சகாய சனி. சகாயனா நல்லதான் பண்ணி ஆகணும், ஒரு வழி இல்ல. சனி பகவான் மீன ராசியில இருக்காரு, குருவோட ராசியில இருக்காருங்க. ரொம்ப சுபத்துவமா இருக்காரு, ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு. எப்பயுமே சனி அவரோட சொந்த ராசியில இருந்தாதான் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை. உண்மையிலே அதுதான் பிரச்சனை. ஏன்னா அவர் என்ன வேணா பண்ணுவாரு, நம்மளோட கர்ம வினையை பொறுத்து என்ன வேணா பண்ணுவாரு. ஆனா இப்போ அவர் குருவோட வீட்டுல இருக்கிறதுனால, ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனோட இணைவுல இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலன்களையே அவர் கொடுப்பாரு. ஆஸ்ட்ரோபல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அவிட்ட நட்சத்திரம், அவிட்டம் செவ்வாயோட ஒரு நட்சத்திரங்க. இந்த நட்சத்திரத்தோடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் எங்க இருக்காரு, ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல இருக்காரு. அவரு தனியா கிடையாது, புதனோட, சூரியனோட, ராகுவோட கிட்டத்தட்ட பாருங்க 4 கிரகங்களோட இணைவுல அமர்ந்திருக்காரு. சரி, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா இது நல்லதுதான். செவ்வாய் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு. தனஸ்தானம் அது மட்டுமா இல்ல, தனம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வாக்கு, உங்க குடும்பம்ன்றதுனால உங்களோட பேச்சு இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க பேசுற பேச்சு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்க போது அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா சனி ஆல்ரெடி 3ல இருக்காரு. 3 அப்படின்றது உங்களோட கம்யூனிகேஷன் தான். 2ம் உங்களோட கம்யூனிகேஷன். அப்போ உங்களோட பேச்சு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். உங்களோட குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட்டிவாவே இருப்பாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ற இடத்துல இருக்கு. அண்ட் 95% பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 95% ஏன் சொல்றேன்னா, சூரியனோட இணைவுல இருக்கு. இந்த நட்சத்திரநாதனான செவ்வாய் பகவான் சூரியனோட சப்போர்ட்ல இருக்காரு. அப்ப ஏதாவது ஒரு சப்போர்ட் செவ்வாய்க்கு கிடைக்கணும். ஏன்னா செவ்வாய் ஒரு போர் வீரன் தான், அவர் ஒரு லீடர் தான், எல்லாரையும் வழிநடத்தக்கூடியவர் தான். ஆனா அப்படி இருந்தும் கூட ஆர்டர் ஒருத்தர் போடணும்ல. ஒரு சோல்ஜர்ன்னு சொல்லுவாங்க செவ்வாய். அப்போ ஆர்டர் ஒரு இடத்துல இருந்து வரணும். அப்பதான் அந்த வழிநடத்தக்கூடிய ஒருத்தர் சரியான பாதைக்கு போக முடியும். அப்போ சூரியன் அப்படின்றது பாத்தீங்கன்னா தகப்பன் ஸ்தானம். ஒரு கிங் அப்படின்னு ஜோதிடத்தை சொல்லுவாங்க. சூரிய குடும்பத்தோட தலைவன் நம்மளுடைய சூரிய பகவான் அப்படின்றதுனால சூரியனோட இணைவு செவ்வாவை இன்னும் பிரகாசமா காட்டும். அப்ப அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க ரொம்ப பிரகாசமா தெரிய போறீங்க அடுத்து ஒரு 2.5 வருஷம். சனி ஆல்ரெடி 3ல இருக்காரு. ஸோ மீடியா ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க, எஸ்பெஷலி சொல்ல போனா இன்னும் பேச்சு துறையில இருக்கவங்க, பேச்சு சார்ந்த துறையில இருக்கவங்க, உங்களோட மதிநுட்பத்தால எல்லாரையுமே நீங்க கவரக்கூடிய இடமா இது மாறும். அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோணம் சந்திரனோட ஒரு நட்சத்திரங்க. சந்திரன் அப்படின்னாலே அந்த எமோஷன்ஸ் தான், புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். சந்திரன் அப்படின்னாலே அழகு, பாசம், அன்பு, எல்லாருமே டேக் கேர் பண்றது, இது எல்லாமே சந்திரன். இந்த சந்திரன் எங்க இருக்காரு இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி டைம் பீரியட்ல எப்படி இருக்காருன்னா, இந்த ராசியில இருந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல போய் இந்த சந்திர பகவான் அமர்றாரு. நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே நல்லதுதான். உங்களோட தாயால நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நடக்கும். அம்மாவோட பேச்சு கேளுங்க, அம்மாவோட பேச்சு கேளுங்க. உங்களுடைய அம்மாவால நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்துல அமர்ந்து சந்திரனை சமசதமா பாக்குறாரு. 3ஆம் வீடு என்பது தைரிய வீரியஸ்தானம். அந்த இடத்துல சனி சுக்கிரன் இணைவு இருக்கு. இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து சந்திரனை பார்க்குது. ஸோ சந்திரனை பார்க்கறதுனால கெட்டதா? கிடையவே கிடையாது, நல்லதுதான். கரியர்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்கும்.
உங்க கரியர்ல ஷிஃப்ட் நடக்கும். ஏன்னா, காலச்சக்கரத்துடைய 10வது ராசி இந்த மகர ராசி. இல்லையா? காலச்சக்கரத்துடைய முதல் ராசி இந்த மேஷ ராசி. 10வது ராசி மகர ராசி. இயல்பாவே இந்த மகர ராசியோட குணம் என்னன்னா, அது வந்து முதலை. அதோட சிம்பிள் வந்து பாருங்களேன், முதலை தான். ரொம்ப மெதுவா தான் இருப்பாங்க. லைஃப்ல எதையுமே வந்து வேக வேகமா அவசரப்பட்டு போய் எதையும் பிடிக்கிற இதுவே கிடையாது. சனியோட அந்த குணம் அப்படியே இருக்கும். லைஃப்ல எந்த ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் மெதுவா, ஸ்லோவா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு தான் அவங்க வந்து போவாங்க. அவங்க எப்பயுமே என்ன யோசிப்பாங்கன்னா, பேக் ஃபயர் அடிக்கக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா, அது பேக் ஃபயர் அடிச்சு வரக்கூடாது. அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். ஸ்டேட்டஸ், அங்கீகாரம், ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே கோல் அச்சீவ் பண்ணணும். அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமும் இருக்கும். ஏன்னா, இது செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. சனி தான் இதோட அதிபதி. பட் செவ்வாய் உச்சம் இங்க தான் ஆறாரு. இந்த வீட்ல தான் ஆறாரு. அப்போ கோல் ஓரியன்டட் இருக்கிறவங்க இந்த மகர ராசி. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த திருவோண நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு இன்னுமே அது அதிகமா இருக்கு. சந்திரனோட அந்த ஆளுமை இருக்கிறதுனால, மதிநுட்பம் இருக்கிறதுனால, இந்த மகர ராசியில திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த கோலை செட் பண்ணணும், வாழ்க்கையில நம்மளுக்கு குறிக்கோளை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கும். திருவோண நட்சத்திரத்துல இருக்கவங்க அடுத்த ஒரு 2.5 வருஷம் நல்லாவே இருக்கு. உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் சூரியனோட ஒரு நட்சத்திரம். இந்த சூரியன் எப்படி இருக்க போகுது இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து உங்களுடைய ராசில இருந்து 2ஆம் வீட்டுல வந்து அமர்ந்திருக்காருங்க. செவ்வாய், சூரியன், புதன், ராகுவோட இணைவுல இருக்காரு. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குன்னா, நல்லாவே இருக்கு. உத்திராடம் வந்து 2ஆம் வீட்டுல தானே இருக்காரு. ஸோ உங்களோட பிரைமரி ஃபோக்கஸ், உங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, சொத்து, வீடு, பராமரிப்பு இதன் மேலதான் அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு உங்களோட ஃபோக்கஸ் வந்து இருக்க போகுது. ஏன்னா 2ஆம் வீடு இல்லையா? ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் 2ஆம் வீட்டுல ஒரு கிரகம் போகும்போது அதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து அந்த செகண்ட் ஹவுஸ் மேலதான் இருக்கும். செகண்ட் ஹவுஸோட என்னென்ன இருக்கோ எல்லா கான்சிக்வன்ஸும் நீங்க அது மேலதான் வந்து ஃபோக்கஸ் வந்து வைப்பீங்க. அப்ப உத்திராட நட்சத்திரத்துல பிறக்கும் போது சூரியன் தான் அதோடைய ஆளுமை இதுல வராரு. அந்த நட்சத்திர நாதன் வந்து பாருங்க சூரியன் தான் வராரு. அப்ப உங்களுடைய மொத்த ஃபோக்கஸ்மே வந்து குடும்பத்தின் மேலதான் இருக்கும். குடும்பத்தை எவ்வளவு தூரம் நம்ம சேஃப்டி பண்றது, குடும்பத்தை எவ்வளவு தூரம் நம்ம சேஃப்கார்ட் பண்றது, அவங்களுக்காக என்னென்னலாம் செய்யறது, அடுத்த ஒரு 2.5 வருஷம் அப்படியே தான் இருப்பீங்க. ஏன்னா குருவோட இப்ப உச்ச குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த மாதங்கள்லாம் வந்து உங்களுடைய ராசிநாதன் சனி மேல வந்து விழப்போகுது. அதுல இருந்து உங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி இப்ப சூரியன் வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, உங்க ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களோட முழு கவனமும் குடும்பத்தின் மேலதான் வந்து விழும். அதுவும் இந்த உத்திராட நட்சத்திரம் சூரியனோட ஒரு நட்சத்திரமா வந்து இருக்கிறதுனால குடும்பத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம் எல்லாமே வந்து அதிகரிக்க போகுது. ஒருவேளை உங்க குடும்பத்துல ஏதாவது சண்டை, சச்சரவு எல்லாம் இருக்கு அப்படின்னா கூட அதுவுமே வந்து நிவர்த்தி ஆகும். ஏன்னா இப்ப குருவோட பார்வை வந்து பட்டுட்டு இருக்குல்ல. உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல வந்து இந்த கிரகங்கள்லாம் இருக்கு. இந்த டைம் பீரியட்ல குருவோட பார்வை வந்து பட்டுட்டு இருக்கிறதுனால அது எல்லாமே ஒரு சொல்யூஷனுக்கு வந்து வரும். பயப்பட வேண்டாம். சரி, எந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணா மகர ராசிக்கு சூப்பரா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சனி பகவானை தாங்க நீங்க வழிபடணும். ஏன்னா உங்க ராசிநாதனே சனி பகவான் தான். ஸோ சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ உங்க ராசிநாதன் உங்களுக்கு செய்யலைன்னா வேற யாருக்கு செய்ய போறாரு? அவர் இப்ப சகாய சனியில வர இருக்காரு. கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் கிடைக்கும். அப்போ நீங்க சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏத்துங்க. மாதத்துல ஒரு முறை கூட நீங்க ஏத்தலாம், தப்பே கிடையாது. உங்க குழந்தைங்க நல்லா படிக்க மாட்டாங்களா, கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, சனி பகவானை வழிபடுங்க. நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து பாருங்களேன், நீங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த 2026 மார்ச்சுக்கு மேல இருந்தே பாருங்க ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து குடும்ப ரீதியா, நான் சொல்றது குடும்ப ரீதியான சேஞ்சஸ் வந்து நிச்சயமா நீங்க வந்து இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே இங்க ஃபீல் பண்ணதான் ஆரம்பிப்பீங்க. சூப்பராகவே இருக்கு, கவலை வேண்டாம். அண்ட் சூப்பராகவே இருக்கு, கவலை வேண்டாம். அண்ட் தனுசு ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சா இல்ல எனக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.